நல்லா இருக்குல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரைடல் வேணி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுவும் 5 ப்ரைடல் வேணி ரெடி பண்ணியிருந்தேங்க. ரொம்ப அழகாக வந்திருந்தது. ரோஸ் பெட்டல்ஸில் தான் வந்து கோர்த்துருந்தேன். 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தாங்க பண்ணியிருந்தேன். 2 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இருந்ததுங்களா, அதை வச்சு பண்ணேன். காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க, அந்த ரெட்டுக்கும் கோல்டுக்கும். நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேணிக்கு 15 ரோஸ் தேவைப்படுங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து நம்ம ஊசியில் தான் கோக்க போகிறோம். மாலை கட்டுற மாதிரி கட்ட போகிறது இல்லைங்க. அந்த ஊசியை வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லைங்களா, கையில் பிடிச்சிட்டே வந்தோம்னா அந்த பெட்டல்ஸ் வந்து நசுங்க டக்குன்னு வாடிடுங்க. இந்த மாதிரி கிழங்குல இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டில் குத்தி பண்ணோம்னா பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கூட நசுங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்காக அந்த உருளைக்கிழங்குங்க. த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பூக்கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த நூல் தான். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, நான் இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேங்க. அதுவே இன்னும் நிறையா இருந்தது, அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்துங்க அந்த பெட்டல்ஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர் பார்ட் இருக்குது பாருங்களேன், அதோட பெட்டல்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க. நம்ம சின்னதையும் கோத்தோம் அப்படின்னா பெருசும் சின்னதும் மாற்றி மாற்றி கோக்கிறனால நமக்கு வேணி வந்து அன்ஈவனாக வரும். ஸோ அதனால் நம்ம பெரிய பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டுங்க, ஒரு 5 லேயர் பெரிய பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குட்டியாக தாங்க இருக்கும் அந்த சின்னது. அந்த சின்ன பார்ட்டு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு வேணிக்கு வந்து பார்த்திங்கனாங்க 15 ரோஸ் மினிமம் தேவைப்படுங்க. நம்ம ஒரு 16 17ன்னு கூட ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ரோஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னா பூவோட சைஸ் சின்னதாக இருந்தால் செட் ஆகாது இல்லைங்களா. ஒரு 16லேருந்து 17 ரோஸ் தேவைப்படுங்க. நாங்கள் வந்து காஸ்கோவில் தான் வாங்கிட்டு வந்தோம். காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து $21 பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 25 ரோஸ் இருக்கும். ஒரு வேணியோட சைஸ் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ஃபீட்டுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நம்மளாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கிளைமேட்டுமே எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பெட்டல்ஸ் ரிமூவ் பண்ண என்ன ஆகும்னா டக்குன்னு வாடி போயிடுங்க. இது கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுக்கு அதுக்கும் நல்லா வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதுவும் இந்த பெட்டல்ஸில் வேறு நம்ம கோக்குறமே எப்படி இருக்கும் தாங்குமான்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. பெட்டல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஊசியில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோஸோட குச்சி இருக்கு இல்லைங்களா, தண்டு, அதை வந்து கோத்துக்கலாங்க. ஏன்னா எண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக பூ வந்து கலந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த தண்டை மட்டும் விட்டுக்கோங்க. முடி போடணும் அவசியமே இல்லைங்க. நான் எதுக்காக வந்து முடி போடலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பொண்ணுக்கு தலையில் வைப்பாங்க இல்லைங்களா, வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. ஒரு வேளை சின்னதாக தேவைப்படலாம், ஒரு வேளை பெருசாக வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த குச்சை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேங்க முடி போடாமல். பூ வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெட்டலும் எடுத்துங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டில் ஒரு மடி, ரைட்டில் ஒரு மடிங்க மடிச்சுட்டு அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பிங்க, சென்டரில் கோத்துருங்க. நீங்கள் கோக்கும்போதே ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டலு வெளியில் இருக்கிற 2 லேயர் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குங்க. ஒரு 3வது 4வது லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது என்ன பண்ணிங்கன்னா, ஈக்குவலாக வந்து அந்த ஊசியில் கோக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு கோத்திங்க அப்படின்னா நமக்கு வெளியில் பார்க்கும்போது அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ஈவனாக வர மாதிரி இருக்குங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுத்துக்கு 6 பெட்டல்ஸ் வருங்க. கரெக்டாக 6 பெட்டல்ஸ் பாருங்களேன். அதை மடித்து வைக்க 6 பெட்டல்ஸ் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்டில் ஒரு மடி, ரைட்டில் ஒரு மடி, அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே வந்துடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 லேயர் வைக்க போகிறேங்க. ஒரு சுத்துக்கு 6 பெட்டல்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு 6 ரவுண்டு வைக்க போகிறேங்க. 6 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு கோல்டன் கலரில், அது வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 லைன் கோக்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா இப்படி இருக்குது நல்லபடியாக வந்துருமா அப்படின்ட்டு தான் தோணும். ஆனால் ஃபைனல் வந்து அவுட்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக வருங்க.
பூவுமே வாடுறதே இல்லை. ஏன்னா அந்த பூவோட அந்த நுனி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நம்ம அதுதான் வெளியில் பார்த்த மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கரெக்டாக 6 லேயருங்க. நீங்கள் எண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிளும் பார்த்திங்கன்னா 6 லேயரு. என்ன பண்ணணும்னா நம்ம 6 லேயர் கோத்துட்டுங்க, நம்ம ஆல்ரெடி கீழே அந்த குச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம கரெக்டாக கீழே அது வரைக்கும் இழுத்துக்கலாம். குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குதுங்க. பூ வந்து இந்த லூசனப்பே ஆகவே இல்லை, கரெக்டாகவே இருந்த மாதிரி இருந்தது. என்னென்னா அந்த கோல்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அது கோக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அது வந்து கிளாத்தில் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த ஊசியில் விட்டு கீழே இழுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. நான் வந்து இன்றைக்கி ஒரு ரோஸ் தாங்க வைக்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸில் அப்படியே ஸ்பைரல் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ரோஸ் பெட்டல்ஸ் வேணி தான் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட இது இருக்குதே, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளும் வைக்கல, கரெக்டாக ஒரு ரோஸ் மட்டும்தான் வச்சேங்க. ஏன்னா நம்ம அந்த கொண்டை சுற்றி வைக்கும்போது இந்த ரோஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி வச்சாலும் அது வேஸ்ட்டு தான் இல்லைங்களா, பெருசாக எடுத்து கொடுக்காது அப்படின்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க வச்சேன். கரெக்டாக சென்டரில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சு அதை இழுத்து கீழே அந்த எண்டு வரைக்குமே அந்த ரோஸ் பெட்டல்ஸோடு ஒன்றாவே தள்ளிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஊசியை வந்து உருளைக்கிழங்குல குத்திக்கலாம். நீங்கள் குத்தும் போது பார்த்திங்கன்னா ஊசி நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோணையாக இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பூ கோக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு சைடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஈவனாக வந்து பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும்னு. நாம் கோக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அது ஈவனாக இருக்குதான்னு ஒரு சர்க்கிளுக்குமே பார்த்துக்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சுன்னா கீழே இருக்கிறது பெருசாக இருக்கும், மேலே இருக்கிறது சிறுசாக இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்த லேயருங்க. அடுத்தது அதே மாதிரி 6 லேயரு. கீழே இழுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. அது சம்டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பாங்காட்ட கோத்தாலுங்க அது என்ன ஆகுன்னா ஒரு சில பெட்டல்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா எடுத்து விட்ருங்க, ஒன்றுமே ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸில் மாலை கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் கட்டியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ்லேயும் எல்லோ கலர் ரோஸ் பெட்டல்ஸ்லேயும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்துருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருந்தது. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்ததுங்க. இருந்தாலும் அவங்களோட சைஸ் வந்து தலைக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணும்னு எக்ஸாக்டாக சொல்லலைங்களா. சரி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கோத்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பூ வெளியில் எடுக்க முடியுங்க. சின்னதாக வேணும்னா டைட் பண்ண முடியும். மாலை கட்டிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது கட் பண்ணிட்டோம்னாவே அவ்வளோதான். ஒரு பூ வெளில வந்துருச்சுனாவே அப்படியே மடன்னு எல்லா பூவுமே வெளில வந்துடுங்க. அதனால தான் சரி கோக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். கரெக்டாக ஒரு வேணி கோக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. 1லேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. கரெக்டாக இப்போ மதர்ஸ் டே வேறு வந்தது இல்லைங்களா, அதனால் காஸ்கோல பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து அவங்களே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் சொன்னாங்க, பிளானுமே இல்லைங்க. சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 3 வேணி வந்து ப்ளெயினாக பண்ணனால டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. இது ரோஸ் வைக்கிறனால பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பூக்கு நேராக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. நமக்கு வந்து விருப்பப்பட்ட மாதிரி எவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் அந்த ரவுண்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த கோல்டன் கலர் ரோஸ் வைக்கலாங்க. நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் மறிக்குழந்து ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சேங்க. மறிக்குழந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 டேஸ் தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி கொடுத்து அடுத்த நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே வச்சாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் வந்து தாங்கும், பட் மறிக்குழந்து தாங்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அதுவும் இந்த வேணி கட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. இதில் வந்து நிறைய மாலையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ரோஸ் பெட்டல்ஸ்லாம் மாலை. நான் இது வரைக்கும் ரோஸ் பெட்டல்ஸில் பெருசாக மாலை கட்டினதே இல்லைங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு நாளாச்சும் அந்த ரோஸ் பெட்டல்ஸில் மாலை கட்டி பார்த்துடணும் எப்படி தான் வருது அப்படின்ட்டு. பட் ஆனால் இதை வந்து கோக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. பேசாமல் மிச்சிருக்கப்போல ஒரு பெரிய மாலையாக கட்டிடலாமா அப்படின்ட்டு கூட யோசனையாக இருந்தது. பட் இதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துருச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட 5 வேணி பண்ணுறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கே. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேனுங்க. ரொம்ப மதியம் வெயிலில் வேண்டாம், கண்டிப்பாக பூ வாடிடும் அப்படின்ட்டு காலை நேரமாக ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னொரு வேணி எப்படி கட்டியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரோஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருந்தேன். 3 ரவுண்டு மட்டும் கட்டிட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ரவுண்டு நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டேங்க. அவங்க கரெக்டாக 1 ஃபீட் வேணும்னாங்க. நான் வந்து கொஞ்சம் 1 ஃபீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட்டியிருந்தேங்க.
இது பாருங்களேன், என்ன பண்ணுங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு மடித்து அப்புறமா வந்து அப்படியே அப்சைட் டவுனாக கமுத்தி தான் நம்ம கோக்குறோம் இல்லைங்களா. கோக்கும்போது அந்த லெஃப்ட் ரைட்டு மடிச்சிங்க இல்லைங்களா, அதுவுமே ஊசியில் இறங்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கோக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு விட்டுட்டோம் அப்படின்னா அது விரிஞ்சிக்கோங்க. அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோத்தத்தில் வந்து அது மட்டும் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த 2 சைடும் மடித்தது கரெக்டாக ஊசியில் போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில பெட்டல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நீங்கள் லெஃப்ட் ரைட்டு மடித்தாலுமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சில பூலாம் அப்படியே ரோல் பண்ணி கூட கோத்துக்கலாங்க. நம்ம விருப்பம்தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியாது. நீங்கள் கோக்கும்போதே கண்டுபிடிச்சிருங்க, ஓகே இது பண்ணலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 ஃபீட்டுக்கு மேலே பண்ணியாச்சு. ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நீட்டிகிட்டு இருந்ததுங்களா, சரி அப்படின்ட்டு அதையுமே எடுத்தாச்சுங்க. நான் ஸ்கேல் வச்சுமே அளந்து பார்த்தேன் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சியை வந்து கரெக்டாக அதுக்கு எண்டில் வந்து கோத்துட்டுங்க அப்படியே விட்டுட்டேங்க. அந்த குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குதுங்க. பூ வந்து கொஞ்சம் கூட அந்த லூஸ் கொடுக்கவே இல்லை, நல்லாவே டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. முடியுமே போடலைங்க, அப்படியே கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோல்டன் ரோஸ் கிட்டே வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். 3, 6, 7 வச்சுருக்குறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. எனக்கு இதை பார்க்கும்போதுங்க, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சின்ன வயசுலலாம் அந்த ஒரு ஒயரில் வந்து இந்த மாதிரி பூ வந்து கோத்து கொடுப்பாங்க. நிறைய கலர்ஸில் இருக்குங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிளாஸ்டிக் பூவை தலையில் வச்சுட்டு போவேன். எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வந்தது. அந்த ஒயரை மடித்து கோத்துருப்பாங்க. அது வந்து யூ மாதிரி மடித்து பிங்க்கு, க்ரீனு, ரெட்டுன்னு நிறைய கலர்ஸில் இருக்குங்க. எனக்கு அந்த பூவோட பேர் கூட மறந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் என்னென்ன பூவெல்லாம் கோத்துருக்கிறேன் காம்பினேஷனில் அப்படின்ட்டு. அவங்க ஆல்ரெடி ப்ளெயினாக தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ ப்ளெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 கோத்துருந்தேங்க. 2 வந்து இந்த கோல்டன் ரோஸ் வச்சு கோத்துருந்தேன். இதில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் பாங்காட்ட எடுத்து வைக்கணுங்க. அதுதான் பெரிய வேலையே. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த வேத்த தண்ணி வந்து உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா பூ வந்து கொஞ்சம் நசன்னு ஆன மாதிரி இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பயோ வாங்கின அந்த கேக் பாக்ஸ் இருந்ததுங்க. அது ரொம்ப நாளாக எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவையும் எடுத்துங்க, இந்த பேப்பர் டவல் இருக்குது இல்லைங்களா, பேப்பர் டவலில் வந்து அந்த பூவை ரோல் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. கரெக்டாக அவங்க வரும்போது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து அந்த ரோல் பண்ண பேப்பர் டவலோடய எடுத்து கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளே எண்டில் வைக்காதீங்க. எந்த பூவுமேங்க நம்ம உள்ளே எண்டில் வச்சோம் அப்படின்னா, சில்னஸ் ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த பூ வந்து கொஞ்சம் அப்படியே வெம்பி போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வைக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட் பார்ட்லேயே வச்சு அப்புறம் ஈவினிங் வந்தால் பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கன்னா அவங்க எடுக்க மறந்துட்டாங்களாம்மா. எனக்கு அதுதான் ரொம்ப விசனமாக போயிடுச்சுங்க. தலையில் வச்சுருந்ததும் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ஒயர் பூ ஞாபகம் வரலையாங்க, எனக்கு அதே ஞாபகம் தான் வந்தது. எனக்கு அந்த பூ பேர் தான் மறந்துருச்சுங்க. அம்மா வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சின்ன வயசில் வந்து தலைக்கு வச்சு விட்ருக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். பட் ஆனால் இப்போ ஞாபகமே வர மாட்டேங்குதுங்க. இந்த ரோஸ் வேணி இருக்குது இல்லைங்களா, ஒன்று பேப்பர் டவலில் ரோல் பண்ணும்போதுங்க தனித்தனியாகவே ரோல் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு ரோல் பண்ணவே வேண்டாம். அதுவும் நீங்கள் அந்த பாக்ஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணாமே வைங்க. அது பெண்ட் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகுதுனாங்க, ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இறங்குனாப்பில் ஆன மாதிரி ஆகிடுதுங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சோம்னாவே கரெக்டாக இருக்குங்க. ஆனால் எனக்கே ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. நான் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸில் மாலை கட்டுற மாதிரி கட்டினா தான் நல்லா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாலை கட்ட தெரியாதவங்க கூட சூப்பராக வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸில் நம்ம கோத்து ஒரு வேணி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நானே இந்த டைம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்துருந்ததுங்களா. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனி வந்து மாலை கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. சூப்பரான ரோஸ் வாங்கிட்டு வந்து எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா நாமளே விதவிதமாக கோத்து நமக்கு பிடிச்ச மாதிரி கோத்து வச்சுக்கலாங்க. அம்சமாக வந்துடும். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.